ஹாய். இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட வந்திருக்கேங்க. சரிங்களா? என்ன வீடியோனா, இந்த சேனலை ஏன் ஆரம்பிச்சிங்க, என்ன ரீசன் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. பட் அதை சொல்லதாங்க நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இந்த சேனலை போட்டு உங்களுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தேவையில்லாமல் ஏன் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுகிறாங்க. நான் மற்றவங்க மாதிரியெல்லாம் இல்லைங்க. சரிங்களா? இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. என்ன ரீசனுக்காக நான் சேனல் ஆரம்பித்தேன்னா, சாக்கி சான் இருக்காங்க, இருக்காங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பூனைன்னு பார்த்திங்கனாவே ஒரு 8 பேர்கிட்ட இருந்தாங்க. இப்போ தான் ஒரு வருஷமாக தான் சானும் சாக்கியும் வந்தாங்க. அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நாட்டு பூனையை ஒரு 8 பூனையாட்டம் நாங்கள் வளர்த்திட்ருந்தோம். அவங்களுக்கு டெய்லியும் 1 லிட்ரு பால் வாங்குவோம், கையில் சாப்பாடு போடுவோம். அப்படி இருக்கும்போது நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் நைட்லலாம் அந்த காட்டிலலாம் போய் விளையாடுவாங்களா, அப்படிலாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது வலை வச்சு எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டாங்க. நான் அவங்ககிட்ட சண்டைக்கு போய் நிறைய பிரச்சனைலாம் பண்ணேன். இப்படியே வளர்த்துற பூனையெல்லாம் பிடிச்சி ஆக்கி சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ரொம்ப. அதுவும் ஒரு பூனைனா அதுக்கு பேர் நண்டுன்னு பேர் வச்சுருந்தேன். அந்த பூனை ரொம்ப உயிருக்கு உயிராக வளர்த்திட்டு இருந்தேன். அந்த பூனையை பிடிச்சி ஆக்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்கள மேலே நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டேன். ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். தனிமையில் இருக்கலாம், ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். சரி, ஓகே, வேலை இல்லை, சரி தனிமையில் இருக்கேன், ரொம்ப அப்செட்டாக இருக்கப்போ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பூனையை 2 ஜானும் ஜாக்கியும் வாங்கி கொடுத்தாங்க, இதை வளர்த்து அப்படின்னாங்க. ஆனால் ஜானும் ஜாக்கியும் பார்த்திங்கன்னா நார்மலாக நாட்டு பூனை மாதிரி பால் குடிப்பாங்க. ஓகே, பால் காய வச்சா குடிப்பாங்க. ரீசன் பார்த்திங்கன்னா எப்படின்னா தயிர் சோறு சாப்பிட மாட்டாங்க, புட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு மேக்ஸிமம் மாதம் பார்த்திங்கன்னா 10,000 12,000 செலவாகுதுங்க. ஏன்னா 7 கிலோ புட்டு பார்த்திங்கன்னா 3,000 மேலே வருது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போடுவேன். அதுவும் இல்லாமல் க்ரே வாங்கி கொடுப்பேன். அதை பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 3 பாக்கெட் வாங்கிடுவேன், 670 அப்படின்ட்டு. இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 12,000 செலவாகுது. சரி, யாரையும் கேட்கக்கூடாது, நம்ம சுயமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி, என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பாரு, இவங்கள போடு, ஓரளவுக்கு நீயும் பண்ணு, ஓரளவுக்கு வந்துன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் செலவு குறையலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்தோம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரீசனுங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பொட்டு நாய் அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டியாக இருக்கட்டும், நாய்க்குட்டியாக இருக்கட்டும், எல்லாம் கொண்டு போய் ரோட்டில் விட்டுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, அது இந்த பஸ்ஸு போகிற ரோட்லேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்றவங்க ஒரு ஊருக்குள்ள விட்டால் கூட ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வளரும். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரோட்டில் விட்டு வந்துடுங்க, அதுங்க வண்டியில் வரங்க, பூனைக்குட்டி வருதா அப்படின்னு, நாய்க்குட்டி வருதா அடித்து கொண்டுட்டு போயிடுறாங்க. அந்த அவங்களை கேட்காதா? நான் தெரியாமல் கேட்குறேன், மனசாட்சியில் அதை பண்ணுறீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மாதிரி இருக்கிறீங்களாம் தூக்கிட்டு வந்து கொஞ்சம் பேர்த்த வளர்த்திட்ருக்கேங்க. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறீங்களா, நீ போட்டால் நான் வளர்த்துற, அதை குட்டி போடும், அப்படி இப்படி நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒன்று வளர்த்திட்ருக்கேங்க. அதனால் அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாருக்கிட்டேயும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்கக்கூடாதுல்ல, நம்ம சுயமாக இதை ஒன்று பண்ணலாங்கிற ஒரு ரீசனுக்காக தாங்க நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். ஆனால் சில பேர் வந்து இதில் என்ன உனக்கு வரப்போகுது, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரிலாம், நீ சேனல் ஆரம்பித்து என்ன பண்ண போகிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறாங்க. அது எங்களோட பர்சனல் விஷயங்க. இஷ்டம்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா போயிடுங்க. சரிங்களா? பிடிக்கலனா நாங்கள் வந்து மற்றவங்க மாதிரி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. ஒரு வாயிலாஜிங்கன்னா ஒரு 4 பேர் ரோட்டில் இருப்பாங்க, கடந்துப்பாங்க, தூக்கி போட்டு போயிடுறாங்க, அவங்களாம் வளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தாங்க பண்ணணும். ஆனால் அது சில பேர் என்ன நினைக்கிறீங்க, நீங்களும் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க அந்த மாதிரி, உங்களை மாதிரிலாம் இதே சுயமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வாயில்லாத ஜீவனங்களுக்காக தாங்க இந்த சேனலை ஆரம்பித்தோம். ஆனால் வந்து சில பேர் தப்பாக பேசுகிறீங்க. ஓகே, நான் அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. மேக்ஸிமம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இஷ்டம்னா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா போயிருங்க. இருக்கிறவங்க ஒரு என்னோடய உண்மையாக இருக்கிறவங்க இருக்காங்களா, அதே போதும். நான் சில பேர் வந்து இந்த சேனல் ஆரம்பித்து உனக்கு என்னமா கிடைக்க போகுது அப்படிங்கிறீங்க. மற்றவங்க மாதிரி நான் பேச விரும்பல. இஷ்டம்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா போயிடுங்க. சரிங்களா? என்னெல்லாம் முடிஞ்சது ஜானு வீடியோ, ஜாக்கி வீடியோ, என்னோடய வீடியோ எல்லாமே நான் கம்பல்சரி போட்டுட்டு தான் இருப்பேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நான் வந்து கமெண்ட் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா? இன்னமும் நான் போடுவேங்க வீடியோ. சரிங்களா? அதில் காசு வருது, சப்ஸ்கிரைப் வராங்க, பண்ணுறாங்க, அவங்களுக்காக வந்து நான் அந்த சேனலுக்காக வந்து நான் அவங்கள வாங்கிட்டு வரல. என்னோட மனசாட்சி
எல்லா பூனையும் பிடிச்சி இப்படி ஆக்கி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்களை வாங்கி கொடுத்தாங்க, நான் வளர்த்திட்ருக்கேன். ஓகேங்களா? நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க, ஆதங்கத்தில் பேசிட்டேன். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.